ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நரட்டோ சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்டில் வரப்போகுது அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எவோவால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லீக் கிடச்சிருச்சு கைஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரஷ்போர்டு ஈவெண்ட்டுன்னு புதுசாக ஒரு ஈவெண்ட் வரப்போகுது கைஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர்ற 18ஆம் தேதியிலேருந்து வர்ற 21ஆம் தேதிக்குள்ளே இந்த ஒரு லெஸ் ஆர் மோர் ஈவெண்ட்டுன்ட்டு ஒரு ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது கைஸ். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைமண்ட் கம்மியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 520 டைமண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் அதிக டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக கரைச்சி விட்டுருங்க. அதுக்காகவே இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன் சர்வருக்கு நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அதில் 21ஆம் தேதிக்குள்ளே வந்துடும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கப்பூர் சர்வர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ஓல்டு ரேப்பர் பண்டல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம கேமுக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ வரையும் நமக்கு கன்ஃபார்ம் டேட் கிடைக்கல. நம்ம எப்படி சொல்கிறோன்னா அதர் சர்வரை வச்சு தான் நமக்கு அப்டேட் கிடைக்கிது கைஸ். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு மேல் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் சரி, இந்த ரிங் ஈவெண்ட்டே அப்படியே வர நமக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா 9th anniversary பேஸ் பண்ணி இன்னும் ஓல்டு பண்டல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பண்டலும் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பண்டில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட M187க்கு பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரோ ஸ்கின் வரும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா போன தீபாவளிக்கு வந்தது கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் ஸ்கின்லாம் விட்டுருந்தானுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம இந்த டபுள் பேரலுக்கான ஸ்கின்னை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே இந்த தாம்சன் ரிங் ஈவெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து எல்லாம் இந்த மந்த்து எண்டுலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா வர 29ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்போர்டு ஈவெண்ட். இந்த ரஷ்போர்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கன்ஃபார்ம் பேனரும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கைஸ். ஒரு பண்டல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சிதிக்கிருக்கான இந்தியா சொல்லணும் கைஸ். இந்த கேம் ஆஃப் த்ரோனில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எமோட்டா அந்த மாதிரி இந்த பண்டில் அறிவில் மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. எப்படி சொல்கிறேன்டே இதுக்கு தெரில கைஸ், வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் எக்கச்சக்கமாக இந்த ஒரு ரஷ்போர்டில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த எல்லா லூட் பாக்ஸையும் நம்ம எடுத்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதுசாக ஆர்டிஃபிஷியல் லூட் பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுக்கலாம். நம்ம பேர் பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸில் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டிஃபிஷியல் லூட் பாக்ஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான அப்டேட் தான் கைஸ். கரீனா இப்படி தான் நம்ம புதுசாக வாங்க வைப்பான். நிறைய பேர் கேட்டிருந்தது. இதை பாருங்கள், இப்போ கன்ஃபார்ம் பேனர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்பால் ஈவெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக்கு. இது பார்த்தீங்கன்னா வர 17ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கேமுக்குள்ளேயே சொல்லிட்டானுங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ என்ன குறிக்குதுன்னா தான் நம்ம கேமுக்குள்ளே ஒரு அனிமே கொலாபரேஷன் வருது கைஸ். அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது என்ன குறிக்குதுன்னா நரட்டோ சாப்டர் 3 தான் கைஸ் குறிக்குது. 3 இல்லை, பட் சாப்டர் 1ன்னு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 1ல் ஜிராயா பண்டல்லாம் ஓசியில் கொடுத்துருந்தானுங்க பார்த்தீங்களா, அது ஹினாட்டா பண்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் எண்டுக்குள்ளே வரும் கைஸ். அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் லீஃப் வில்லேஜ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சின்ன சின்ன பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இட்டாச்சி பண்டலை வச்சு தான் ஓட்டுவானுங்க. ஸோ இதில் நமக்கு எடுக்கிறதா இருந்தால் நரோட்டோ பண்டலை வச்சு தான் கைஸ் விடுவானுங்க சரிங்களா. அது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜெராய் பண்டில்.
சாப்டரில் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. இதில் எப்படி தருவானுங்கன்னு தெரில. அப்புறம் இந்த ஒரு ரேம் அண்ட் லூட் பாக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசிலேயே தரானுங்க. இதெல்லாம் ஏன் ரிட்டன் எடுத்துன்னு வரான்னு எனக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா நரட்டோ கொலாபரேஷன் விட்டுருக்கானுங்க கைஸ். அதனால் வச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரை விட்டு நரட்டோ எங்கே பப்ஜி விளையாட போயிடுவோம்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கரீனாக்காரன் பண்ணிகிட்டு இருக்கான். மட்டும் சொல்லிட முடியாது, அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நடக்கணும் கைஸ். கரீனாக்காரனுக்கு பணம் பைத்தியம் பிடிச்சிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இஷ்டம் இன்னைக்கு எல்லாத்தையும் ரிட்டன் விட்டு தள்ளுவாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா எமோட்ராயிலும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு சைனு, அப்புறம் இந்த ரன்னை நரட்டு ஓடுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஃபினிஷிங் மூவு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். ஆனால் இதுவரையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேனர் எதுவும் கிடைக்கல. நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிடோரி இருக்குது பார்த்தீங்களா, கக்காஷி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாசுகி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது கூடயே பார்த்தீங்கன்னா நமக்கு அரைவல் அனிமேஷனும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். எதுனா இந்த குரோமா இருக்குது பார்த்தீங்களா, குரோமா மேலே ஏறி வர மாதிரி ஒரு அரைவல் அனிமேஷன் சாப்டர் 1ல் விட்டுருந்தானுங்க பார்த்தீங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கைஸ். வெறும் சாப்டர் 1ன்னு சொல்லிட்டு வெறும் பண்டில் விட மாட்டானுங்க கைஸ். எப்படியான ஒரு 2-3 ஃபேடல் விட்டுருவானுங்க, எமோட்ராயில் விட்டுருவானுங்க. எப்படியாவது அவனுங்களை சம்பாதிக்கணும். இது விட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் ரிங்கி ஒன்ட்டில் விட்டானுங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நரட்டோ பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் விட்டுருந்தானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கி இவெண்ட்டில் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா அதர் சர்வர்ஸில் இப்படி தான் விடுறதுக்கு சொல்லியிருக்காங்களாம். ஸோ நம்ம சர்வருக்கும் நம்ம இப்படியே எதிர்பார்க்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நரட்டோ, கக்காஷி பண்டிலு, அப்புறம் சாக்குரா பண்டில் சாப்டர் 1ல் விட்டுருந்த இந்த ஒரு 4 பண்டில் தான் கைஸ் இப்போதைக்கு சான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எடுப்பீங்களா மாட்டிங்களா? ஏன்னா நரோட்டோ பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டோக்கன் டவரில் விட்டானுங்க கைஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எக்கச்சக்க டைமண்ட் பிடிங்கிருப்பானுங்க. உங்ககிட்ட நரோட்டோ பண்டல்லாம் இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கைஸ் ஆகஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் வீக்கில் நம்ம சாப்டர் 3 எதிர்பார்க்கலாம் கைஸ். அதர் சர்வர் கேம் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹினாட்டா பண்டலு, காரா பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனாடே பண்டலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹினாட்டா பண்டல்லாம் பிடிக்கும் கைஸ். அது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் எப்போ வரும்னு தான் டேட்டு கன்ஃபார்ம் பண்ண மாட்டுறானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மேடு தான் கைஸ். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்மாக இல்லைன்னா எனக்கு தெரில. பட் ஹினாட்டா பண்டில் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கேமுக்குள்ளே. நரட்டோ ஃபேன்ஸ் யாராச்சும் கொடூரமாக இருந்தீங்கன்னா கமெண்டில் உங்களுக்கு எந்த பண்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹினாட்டா பண்டிலும் காரா பண்டிலுக்கும் எதிர்பார்க்குறேன் கைஸ். அப்புறம் ஹிட்டாச்சி பண்டில் பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய மிஸ்ன்ட்டே சொல்லலாம் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிட்டாச்சி பண்டில்லாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்டில் பிடிக்கும்னு நான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்டாச்சியோட என்ட்ரி அனிமேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் பேக் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் சாப்டர் 1ல் தான் வரும் கைஸ். சாப்டர் 1ல் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 3ல் எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த ஒரு அரைவல் அனிமேஷனு அப்படி ஒரு மவுஸ் இருக்குது. ஏன்னா FFK பிரசாந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைவல் அனிமேஷனை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கரெக்டாக அனிமே யாருக்கு தான் கைஸ் பிடிக்காது சரிங்களா. அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டு எவோவால்ட் அப்டேட், இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆகும் ஏகேவும் பார்த்தீங்கன்னா எவோவால்ட்டில் ரொட்டேஷன் ஆக போகுது கைஸ். நெக்ஸ்ட் என்ன கன்று வரப்போகுதுன்னா ஃபேமஸ் இருக்குல்ல கைஸ், ஃபேமஸ் கன்னும் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேமஸ் கன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40, இது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் கைஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 இப்போ தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஜான்லேயோ ஃபப்லேயோ வந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் தான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு 50% தான் கைஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு.
ஃபேமஸ் எல்லாம் MP40. அது போக பார்த்தீங்கன்னா M10லாம் இருக்குது பார்த்தீங்களா, M10 2.0 இதெல்லாம் வர பார்த்தீங்கன்னா பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இன்னைக்கு இந்த ஒரு ஃபிஷ் ஸ்கின் வந்திருக்கும். நம்ம ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னை பொறுத்தவரையும் ஒருத்தே இல்லை கைஸ், மொக்க ஸ்கின்னு 9th anniversary பேஸ் பண்ணி விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக வேணால் எடுக்கலாம், ஒரு கலெக்ஷனுக்காக ஒரு 10ஓட 11 இருக்கட்டும்ட்டு. மிச்சப்படி ஒருத்தே இல்லை. நீங்கள் எடுத்தீங்களா இல்லையா, உங்களுக்கு லக்கில் விழுந்துச்சா, எத்தனை டைமண்டில் விழுந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்ட்டு யோசிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல்.